Welcome back to our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா MBBS seats in India state wise எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அதில் எவ்வளோ கவர்மெண்ட் சீட் இருக்கு அண்ட் 15% ரிசர்வேஷனில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அந்தமான் நிக்கோபார் அண்ட் ஐலாண்ட். இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 114 சீட் இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக பார்த்துட்டோன்னா ஒரு 17 சீட் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் லொக்கேஷன் பார்க்கலாம். அதில் ஒரு 18 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம்னா 3235 கவர்மெண்ட் சீட் இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் பார்த்துட்டோம்னா ஒரு 463 சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 50 சீட் இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 7 சீட் இருக்கு. அண்ட் அஸ்ஸாம் ஸ்டேட்டில் 13 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் 1550 கவர்மெண்ட் சீட் இருக்கு. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அந்த 15% ரிசர்வேஷன்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 172 சீட் இருக்கு. அண்ட் பீகாரில் வந்து ஒரு 13 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம்னா 1615 சீட் இருக்கு. அண்ட் இதே ஆல் இண்டியா கோட்டா சீட்டை பார்த்துட்டோம்னா ஒரு 242 சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சண்டிகரில் பார்க்கலாம். அதில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் அதில் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 150 சீட் இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 22 சீட் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கரில் பார்க்கலாம். அதில் ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1355 சீட் இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 203 சீட் இருக்கு. அண்ட் இதே வந்து எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் இருக்கிற 100% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் வந்துடும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் வந்துடும். ஸோ நம்ம ஸ்டேட் வைஸ் அண்ட் எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அண்ட் எவ்வளோ கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது தாத்ரா நாகர் ஹவேலி. இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இதில் கவர்மெண்ட் சீட்ஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 177 சீட் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டெல்லி ஸ்டேட் பார்த்துடலாம். இதில் ஒரு 8 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் இதில் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1247 சீட்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கோவா லொக்கேஷனில் பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்கு. அதில் வந்து 180 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம குஜராத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா 23 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் வந்து கவர்மெண்ட் சீட்டாக 4250 சீட்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம ஹரியானா ஸ்டேட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 6 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் வந்து 835 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்துடலாம். ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து 7 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம்னா 770 சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதில் ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் இதில் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1739 சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிசோரம். இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இதில் வந்து கவர்மெண்ட் சீட்ஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 100 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் நாகாலாண்ட். இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் 100 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரிசா. இதில் வந்து 12 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதில் வந்து மொத்தம் 1675 கவர்மெண்ட் சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து புதுச்சேரி. இதில் வந்து ஒரு 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் இதில் மொத்தம் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 380 சீட்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பஞ்சாப் லொக்கேஷன் பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 5 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதில் மொத்தம் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 850 சீட் வரை இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ராஜஸ்தான் லொக்கேஷன். இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 26 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதில் மொத்தம் எவ்வளோ கவர்மெண்ட் சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 3955 சீட் இருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம தமிழ்நாடு ரீஜன் பார்த்துடலாம். இதில் மொத்தம் 38 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதில் வந்து கவர்மெண்ட் சீட்ஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா 5250 சீட் இருக்கு. இந்த டேட்டா வந்து என்என்சி வெப்சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸ்டேட் வைஸ்
கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் சீட் வந்து ஓவராலாக பார்த்துடலாம். தெலுங்கானா ஸ்டேட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 28 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா 3890 சீட் இருக்குது. இதே திரிபுரா ஸ்டேட்டில் பார்த்துட்டோம்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 125 சீட் வரை இருக்குது. அண்ட் இதே உத்தரப்பிரதேஷில் பார்த்துட்டோம்னா 35 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம்னா 4303 சீட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உத்தரகண்ட் ஸ்டேட், இதில் வந்து ஒரு 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மொத்தம் ஒரு 700 சீட் வரைக்கும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால், இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 26 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அண்ட் ஓவராலாக கவர்மெண்ட் சீட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா 3825 சீட் வரை இருக்குது. அண்ட் இது ஃபைனலாக தமிழ்நாடு ரீஜனில் பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக 38 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் 5250 ப்ளஸ் 765 சீட் ப்ளஸ் ஒரு 150 சீட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் மதுரை 765 ப்ளஸ் 150 சீட்ஸை கொடுத்துருக்குறாங்க. மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணையில் நம்ம தமிழ்நாடு ரீஜனில் தான் வந்து அதிகமாக கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, கவர்மெண்ட் சீட்ஸும் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்துட்டா 38 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் 5250 சீட்டு கவர்மெண்ட் சீட் ப்ளஸ் 765 ப்ளஸ் 150 சீட் வரை பண்ணியிருக்காங்க. இதில் அந்த 765 ப்ளஸ் 150 சீட் இருக்கு, அது வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க 150 சீட்ஸு. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 150 to 170 கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.